இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் எரேமியா 17:22. ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும் ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாய் இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்துக்கு கொடுத்த கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். ஓய்வு நாள் என்பது சாதாரண நாள் இல்லை, அது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற நாள். எல்லா நாளும் தேவன் நம்மளோட பேசுவார். ஆனால் ஏன் தேவன் 7ஆம் நாளில் குறிப்பிட்டு ஓய்வு நாள்னு சொல்கிறாருனா, அன்றைக்கி எல்லாரும் ஏன் ஆராதனைக்கு வரணும்னு கண்டிப்பாக சொல்கிறாருனா, எல்லா நாளும் வேலை செய்கிற நமக்கு வேலை ப்ரெஷரில் டென்ஷனில் தேவனை மறந்து போயிடுறோம். தேவனுக்கு டைம் ஒதுக்கி மனதார அமைதியாக பேச நேரம் இருக்க மாட்டேங்குது. எல்லாமே அவசர அவசரமாக பண்ணுறோம். நிதானமாக பைபிள் கூட படிக்கிறதில்ல. அதனால் தேவன் நம்மளுடைய தேவைகளை பிரச்சனைகளை அவர்கிட்ட அமைதியாக சொல்லணும்னு பகிர்ந்துக்கிறணும்னு எதிர்பார்க்குறாரு. இந்த பகிர்ந்து கொள்ளுதல் ஆராதனை மூலியமாக செய்யணும்னு ஆசைப்படுறாரு. தேவன் செய்த நன்றியை மறந்து போகாமல் தேவனை ஆராதித்து அதுக்கப்புறம் தேவன்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ளணும். நம்ம தேவனை தேடி போனால் தான் தேவன் நம்மக்கிட்ட வருவார். இந்த மரியாதையை முதல்ல கொடுக்க பழகிக்கிறணும். சாதாரண மனுஷர்களாக இருக்கிற நாமளே ஒரு மனுஷர் நம்மளை மதித்து நம்மக்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கும்போது சகல வல்லமையும் கொண்ட தேவன் எவ்வளோ எதிர்பார்ப்பார். அதனால் தேவனுடைய உறவில் என்றைக்குமே இருக்க ஆசைப்படுறவங்க நம்மளுடைய சொந்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேவனுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுத்து ஆராதனையினால் விடாமல் ஆராதிப்போம். ஆமேன்.